அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விபரீத ராஜயோகம் யாருக்கு? விபரீதம் என்றால் எதிர்மறையான, அதாவது நன்மை செய்ய வேண்டிய கிரகம் தீமையும், தீமை செய்ய வேண்டிய கிரகம் நன்மையும் செய்யக்கூடிய அமைப்பு தான் விபரீதம். அதாவது பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 6, 8, 12 எந்த லக்கணமாக இருந்தாலும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள். இவைகள் நன்மைகளை தருவதில்லை, இவைகள் வலுவடையும் பொழுது. அதே போல் ஒரு லக்கணத்திற்கும் பாதகாதிபதி உண்டு. இப்போ சரலக்கணம் என்றால் மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் 11ஆம் இடம் பாதகாதிபதி. அந்த 11ஆம் அதிபதி நன்மைகளை தருவதில்லை வலுவடையும் பொழுது. அதே போல் சிரலக்கணம் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் ஸ்திரலக்கணம், இவர்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய தசாபுத்திகளிலே நன்மைகளை தருவதில்லை. அதே போல உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் 7ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் நன்மைகளை தருவதில்லை வலுவடையும் பொழுது. ஆக பொதுவாக 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி, அடுத்ததாக அவர்களுடைய பாதகாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் இவைகள் நன்மைகளை தருவதில்லை தன்னுடைய தசா காலங்களில். ஆனாலும் இந்த விபரீத ராஜயோகமாக அமைய பெற்ற பொழுது இவைகள் நன்மைகளை தருகிறது. அந்த விபரீத ராஜயோகம் எப்படி ஏற்படுகிறது, அதற்கான விதிகள் என்ன, அதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். எப்படி அந்த விபரீத ராஜயோகம் செயல்படுகிறது, அந்த மறைவு ஸ்தானாதிபதியும் பாதகாதிபதியும் லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருந்தால் நன்மைகளை தரும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே மறைவு ஸ்தானாதிபதி 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி இருக்கிறதால் அல்லவா, இந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானம், இப்பொழுது 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே சென்று வலுவடையக்கூடாது, பகை நீச்சமாக இருக்க வேண்டும். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து பகை நீச்சமாக இருக்க வேண்டும், வலுவடையக்கூடாது. அதே போல் பாதகாதிபதி 6, 8, 12 மறைந்து வலுவடையக்கூடாது, பகை நீச்சமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து அவருக்கு தசை நடத்தும் பொழுது அது நற்பலன்களை தரும் அந்த ஜாதகருக்கு. அடுத்ததாக அஸ்தங்கம். பொதுவாகவே ராகு, கேது, சந்திரன், இந்த 3 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனுடன் சேரும் பொழுது, அது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சேரும் பொழுது அது அஸ்தங்கம் நிலை அடைகிறது, தன்னுடைய சுய பலத்தை இழக்கிறது. ஆக லக்னத்திற்கு இந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி இந்த சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கம் அடையும் பொழுது, அவருடைய திசை வரும் பொழுது அது கெடுபலன்கள், இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானாதிபதியோ மறைவு ஸ்தானங்களுடைய பலன்களையோ பாதகா ஸ்தானங்களுடைய பலன்களையோ செய்வதில்லை, மாறாக நன்மைகளை செய்கிறது. அடுத்ததாக கிரக யுத்தம் ஒன்று உண்டு. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர பாக்கி செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் கிரக யுத்தத்தில் ஈடுபடுகிறது. இப்பொழுது ஒரு ராசியிலே 9 பாதங்கள் இருக்கிறது. இந்த 9 பாதங்களில் இந்த 5 கிரகங்கள் நிற்கும் பொழுது எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்கிறது, எந்த கிரகம் கடைசி பாதத்தில், அதாவது இப்போ சந்திரன் செவ்வாய் 2வது பாதத்தில் இருக்குது அப்படின்னா, சனி 8வது பாதத்தில் இருக்குது அதே ராசி கட்டத்தில் அப்படின்னா, அங்கே சனி வெற்றி பெற்றது. பாக்கி இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் தோல்வி அடைந்து விட்டது. ஆக கிரக யுத்தத்தில் தோல்வி அடையும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி இது போன்ற கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்து தன்னுடைய தசாபுத்தியை நடத்தும் பொழுது அது கெடுபலனுக்கு பதிலாக நற்பலன்களை வழங்குகிறது. அடுத்ததாக கிரக யுத்தம் மற்றொரு முறையும் சொல்வார்கள், செவ்வாயை வைத்து சொல்லப்படும். பொதுவாக அந்த சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர பாக்கி இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் நிற்கும் பொழுது, செவ்வாய்க்கு ஒரே ராசி கட்டத்தில் நிற்கும் பொழுது செவ்வாய்க்கு பின்னாடி உள்ள கிரகங்கள், அதாவது செவ்வாய்க்கு முன்னாடி பாதத்தில் இல்லாமல் செவ்வாய்க்கு பின்னாடி பாதத்தில் உள்ள கிரகம் அடைந்து விட்டது, கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டது. ஆக நம்முடைய லக்கணத்திற்கு அந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக அவை இருந்து தோல்வியடைந்த கிரகம் பாதகாதிபதியாக இருந்து அவைகளுடைய தசை புத்தி நடைபெறும் பொழுது அது நமக்கு கெடுபலன்களை தராமல் நற்பலன்களை தருகிறது. அடுத்ததாக திதி சூன்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட
திதியோடு ஒரு குறிப்பிட்ட ராசிகள் திதி சூன்யம் அடையும். ஒரு திதி 14 திதி இருக்கு இல்லையா? பிரதமை, துவிதியை, திருதியைன்னு சதுர்த்தசி வரைக்கும் இருக்குது. இந்த 14 திதிக்கும் ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசிகள் திதி சூன்யம் அடைகிறது. அதில் சதுர்த்தசி திதி மட்டும் 4 ராசிகள் திதி சூன்யம் அடையும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த உபய ராசிகள் 4 ராசி ஒரே அந்த சதுர்த்தசி திதி நடைபெறும் பொழுது மட்டும் இந்த 4 ராசிகள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 ராசிகள் திதி சூன்யம் அடையும். பாக்கி இருக்கக்கூடிய திதிகள் எல்லாம் 2 ராசிகள் திதி சூன்யம் அடையும். இப்போ பிரதமைனா துலா, மகரம், துவிதியைனா தனுசு, மீனம் இந்த மாதிரி ஒரு திதிக்கும் 2 ராசிகள் திதி சூன்யம் அடைகிறது. இந்த திதி சூன்யம் என்பது என்ன? திதி சூன்யம் அடைந்த திதி சூன்யத்தில் மாட்டக்கூடிய கிரகம் அவைகள் இயல்புக்கு மாறான பலன்களை செய்யும். அப்போ இந்த நம்மளுடைய ஜாதகத்தில் நம்முடைய லக்கணத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி அல்லது பாதகாதிபதி இவைகள் திதி சூன்யத்தில் அகப்பட்டு தன்னுடைய திசையை நடத்தும் பொழுது அது இயற்கை அந்த கெடுபலன்கள் 6, 8, 12 பலன்களை செய்யாமல், பாதகாதிபதியுடைய பலனை செய்யாமல் ஜாதகருக்கு நற்பலன்களையே செய்யும். ஆக இந்த திதி சூன்யத்தில் நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு பாதகாதிபதியோ மறைவுசான அதிபதியோ மாட்டி அது திசை நடத்தும் போது அது நற்பலன்களை விபரீத ராஜயோகமாக செயல்படும். அடுத்ததாக பொதுவாகவே இந்த ராகு கேது திதி சூன்யத்தில் மாட்டும் பொழுது அது நற்பலன்களை தரும். அதே போல் நம்முடைய பாதகாதிபதி, நம்முடைய மறைவு ஸ்தானம் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி ராகு, கேது, பாதகாதிபதி இந்த அனைத்துமே கிரக ஒருவருடைய ஜாதகத்திலே திதி சூன்யத்தில் மாட்டி இருந்ததென்றால் அவர் யோக ஜாதகம். அப்பொழுது அவர்களுக்கு கெடுபலன்களை செய்யக்கூடிய கிரகமே இல்லாமல் போய் அந்த ஜாதகம் விபரீத ராஜயோகமாக செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.